ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு கன்னியா ராசிக்கு கண்டகச்சனியை பற்றி பார்க்கலாம். 2025 ஆண்டு மார்ச் மாதம் 29 திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி நிகழ்ந்தது. அதாவது இந்த வருடம் 3ஆம் மாதம் 29 சனி பெயர்ச்சி. சனி கும்பத்திலிருந்து மீனத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார். சமசப்தம பார்வையாக 180 டிகிரியில் கன்னியா ராசியை 7ஆம் இடத்திலிருந்து ராசியை சனி பார்க்கிறார். கன்னியா ராசிக்கு கண்டக சனி என்ன பலன்களை தரப்போகிறது? சனிக்கு விசேஷமான 3 பார்வைகள் இருக்குது. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. இந்த 3 பார்வைகளாலும் பார்க்கக்கூடியவர் சனி. சனி ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு கடந்து போவதற்கு தோராயமாக 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்வார். இந்த 2.5 ஆண்டு காலமும் கண்டக சனியாக கன்னி ராசிக்கு என்ன பலன்களை தரப்போகிறார்? சனி பகவான் தான் இருந்த வீட்டிலிருந்து கன்னியா ராசிக்கு 4ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் ராசியையும் பார்க்கிறார். சுகஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் ராசியையும் பார்க்கிறார். அதாவது உங்களுடைய தந்தை, உங்களுடைய தாய், உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய வயதான பெரியவர்கள், குறிப்பாக தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களின் உடல் ஆரோக்கியம் சற்று குறைவுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, பூர்வீக சொத்துக்கள், தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால் இப்போது நீங்கள் நீதிமன்றப்படி ஏறக்கூடாது. உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. 9ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் சனி பார்க்கிற போது பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உஷாராக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அதாவது உங்களுடைய கல்வி தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் உற்சாகமாக சோம்பலை தவிர்த்து உஷாராக படிக்க வேண்டும். படிப்பிலே கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய சூழல் வரும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய வீட்டில் ஏதாவது வீடு திருத்தப்பட வேண்டிய வேலை ஏதாவது இருந்தால், அல்லது உங்களுடைய வண்டி வாகனம் ஏதாவது ரிப்பேர் பண்ணக்கூடிய வேலை இருந்தால், உங்களுடைய அஜாக்கிரதையாலும் உங்களுடைய சோம்பல் குணத்தாலும் உங்களுடைய அலட்சியத்தாலும் அந்த வேலைகளை செய்யாமல் நீங்கள் நிறுத்தி வைத்திருந்தால் உங்களுடைய வீடு வாசல் வண்டி வாகனத்தை திருத்தி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கட்டாயமாக வாகனத்தை பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்குவார் இந்த சனி பகவான். அது மட்டும் இல்ல, 4ஆம் இடம் என்றது உங்களுடைய சுகஸ்தானம். உங்களுடைய ஆரோக்கியமுமே குறைவடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பழங்கள், கீரை வகைகள், குறிப்பாக காய்கறிகள், அதாவது நீர் ஆகாரங்கள், தண்ணி நிறைய குடிக்கணும். வெயில் காலம், நீர் ஆகாரம். அது மட்டும் இல்ல, யோகா செய்ய வேண்டும், உடல் பயிற்சி செய்ய வேண்டும் என்கின்ற சூழலை இந்த சனி உருவாக்குவார். உங்களுடைய அலட்சியத்தாலும் உங்களுடைய சோம்பேறித்தனத்தாலும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை இல்லாமல் நீங்கள் இருந்திருந்தால் இப்போது கண்டிப்பாக அக்கறை எடுக்க வைப்பார் இந்த கண்டக சனி. அது மட்டும் இல்ல, 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 7ஆம் இடத்துல சனி இருக்கிற போது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய தொழில் பங்குதாரர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், நீங்கள் புதிதாக சந்திக்கக்கூடிய மனிதர்கள், அது மட்டும் இல்ல உங்களுடைய கூட்டாளிகள், அதாவது உங்களுடைய எதிர்பாலினத்தவர்கள், அதாவது நீங்கள் ஆண் என்று சொன்னால் பெண், பெண் என்று சொன்னால் ஆண், இது போன்ற அமைப்புகளில் எல்லாம் சற்று தீங்கான பலனை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் மனைவியோட, உங்கள் கணவனோட, குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையோடு தேவையற்ற கருத்து முரண்பாடுகள், உங்கள் சண்டைகள் வராதது போல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பனுடைய ஒற்றுமையை மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்ல, தொழில் பங்குதாரர்கள், கூட்டாளிகளோடு கருத்து முரண்பாடு வராதது போல் பார்த்துக் கொள்ள வேண்டும். புதிதாக நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஆழமான விழிப்புணர்வை, ஒரு புரிதலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம். அது மட்டும் இல்ல, கன்னியா ராசிக்கு கண்டகச்சனியாக 180 டிகிரில ராசியை பார்க்கிறார். சமசப்தம பார்வையாக ஃபுல் பவரோட பார்க்கிறார். இதனால என்ன நடக்கும் என்று சொன்னா, மறதி, சோம்பேறித்தனம், சோம்பல், பிடிவாதம், தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு, இது போன்ற தீய பண்புகளை உங்களுக்கு தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சனி ராசியை பார்க்கிற போது கடுமையான பிடிவாதம் ஏற்படும், சோம்பல் ஏற்படும், மறதி ஏற்படும், குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். இது போன்ற தீய பலன்கள் நடக்காதவாறு பார்த்து கொள்ளுங்கள். என்ன இருந்தாலும் சிம்ம ராசிக்கு சனி கண்டக சனியாக இருந்து செய்த கெடுதல்களை கன்னி ராசிக்கு செய்ய மாட்டார். கடகத்துக்கும் சிம்மத்திற்கும் கொடூரமான பாவி சனி. ஆனால் கன்னியா ராசிக்கு, அதாவது ராசி அதிபதி புதனும் சனியும் நண்பர்கள், நெருக்கமான நண்பர்கள்.
அவர்களுக்குள்ள எந்த கருத்து முரண்பாடும் இல்லை. அது மட்டும் இல்ல, கன்னியா ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி குருவின் வீட்டுல சுபத்துவமாக இருக்கிற இந்த சனி கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக இருந்து செய்த கெடுதல்களை கன்னி ராசிக்கு செய்யாது. எதப்படி இருந்தாலும் உங்களுடைய வேலை, தொழில், உத்தியோகம், வருமானத்துல எந்த தீங்கும் இருக்காது. அது போன்ற விஷயங்களில் இந்த சனி எந்த குறுக்கீடும் எந்த தலையீடும் செய்ய மாட்டார். அது மட்டும் இல்ல, 4ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் ராசியையும் சனி பார்த்து சனி 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக இருக்கிற போது வெளிநாட்டு வாய்ப்புகள் தொழில் விஷயமாக வேலை விஷயமாக கூடி வந்தால் நல்லபடியா வெளிநாட்டுக்கு போகலாம், தைரியமா போகலாம். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல அதற்கு அடிப்படையான அம்சங்கள் இருந்தால் கண்டகச்சனி நடக்கிற போது வெளிநாடு செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வேலை விஷயமாக, உத்தியோக விஷயமாக, தொழில் விஷயமாக நல்ல வருமானமும் இருக்கும். அதாவது உங்களுடைய வருமானம், தொழில், வேலை, உத்தியோகத்தில் எந்த தடை தாமதத்தையும் இந்த சனி பகவான் தரமாட்டார். கண்டகச்சனியாக அந்த தீங்கு செய்ய மாட்டார். உங்களுடைய 9ஆம் இடம், உங்களுடைய 4ஆம் இடம், 7ஆம் இடத்துல இருக்கிறார், ராசியை பார்க்கிறார். இது போன்ற அமைப்புகளில் தான் சில சிக்கல்களை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுல ஒரு சூட்சமத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். சனி பகவான் கெடுதல் என்பது நீங்கள் நேர்மை இல்லாத மனிதர்களாக, தவறான மனிதர்களாக, தப்பான மனிதர்களாக இருக்கிற போதுதான் கெடுபலங்கள் அதிகமாக நடக்கும். 6-8 தசாபுத்திகள், அதாவது அவயவ தசாபுத்திகளும் நடந்து கண்டச்சனியும் நடந்து நீங்களுமே ஒரு நேர்மையற்ற மனிதர்களாக இருக்கிற போது கெடுபலன்களை தவிர்க்க முடியாது. என்ன இருந்தாலும் கன்னியா ராசிக்கு யோகர் சனி, லக்னாதிபதிக்கு நண்பர் சனி, குருவின் வீட்டுல சுபத்துவமாக இருக்கிற இந்த சனி கண்டக சனியாக இருந்து சிம்ம ராசிக்கு செய்த கெடுதல்களை கன்னி ராசிக்கு நிச்சயமாக செய்யாது. பயப்பட தேவையில்லை. இதுக்கான சில பரிகாரங்களை பார்க்கலாம். அதாவது மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், முடியாதவர்கள், அது மட்டும் இல்ல சமூகத்துல கடைநிலை ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், இவர்கள் போன்றவர்களிடம் நீங்கள் அன்போடும் கருணையோடும் அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக ஏதாவது செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அன்னதானம் கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல, உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு கால்நடையாக நடந்து சென்று குலதெய்வத்தை வணங்கி விட்டு வருவது அற்புதமான ஒரு பரிகாரம். அது மட்டும் இல்ல, முதியவர்கள், குறிப்பாக உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய, உங்கள் சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய வயதான பெரியவர்கள், முடியாதவர்களுக்கு உங்களான எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும். இயலாதவர்கள், முடியாதவர்கள், துப்புரவு பணியாளர்கள், அதாவது கடநிலை தொழிலாளர்கள் எல்லாருமே சனியோட அம்சம். அன்னதானம் கைமேல பலன் தரும். என்ன இருந்தாலும் கன்னியா ராசிக்கு வருமானத்தில் எந்த குறையும் இருக்க போவதில்லை. சிம்ம ராசிக்கு கண்டச்சனியாக இருந்து செய்த கெடுதல்களை கன்னியா ராசிக்கு இந்த சனி கண்டிப்பாக செய்ய போவதில்லை. அது மட்டும் இல்ல, 7ஆம் இடம் பொதுவாக எல்லா வீடுகளாக மாறி மாறி வரும். இந்த கன்னியா ராசிக்கு 7ஆம் இடம் என்பது குருவின் வீடு. பூர்வ புண்ணியாதிபதியாகி குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிற இந்த சனி கண்டக சனியாக நிச்சயமாக சிம்ம ராசிக்கு செய்த கெடுதல்களை கன்னி ராசிக்கு செய்யாது. யோக தசாபுத்திகள் நடந்தால் இன்னும் நற்பலங்கள் அற்புதமா இருக்கு, மட்டகாசமா இருக்குமே. அவயோக தசாபுத்தியில் நடந்து நீங்களும் நேர்மையற்ற மனிதர்களாக இருக்கிற போது மட்டும்தான் கண்டகச்சனி சற்று தீவிரமான கெடுபலன்களை தரக்கூடியவராக இருப்பார். மற்றபடி நீங்கள் நேர்மை உள்ள மனிதராக இருந்து, பக்தி பூர்வமான மனிதர்களாக இருந்து, கால்நடையாக சென்று குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வருவது மிகப்பெரிய அற்புதமான ஒரு பலமான பரிகாரம். வயதில் மூத்தவர்கள், முதியவர்கள், முடியாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கடைநிலை ஊழியர்கள், சமூகத்தில் துப்புரவு பணி செய்யக்கூடியவர்களிடம் கருணையோடும் அன்போடும் நடந்து கொள்ளுங்கள். சனி உங்களிடம் கருணையோடும் அன்போடும் நடந்து கொள்வார். உண்மையில சொல்றேன், உங்களை நீங்களே ஒரு பொக்கிஷமாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த கண்டக சனி கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யும். கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. சரி, யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். நமஸ்கார்.